பரம்பின் குலத்தலைவனான வேள்பாரியால பாண்டியர்களுடைய வைப்பூர் துறைமுகமே பற்றி எறிந்த கதை உங்களுக்கு தெரியுமா? குறுக்கு வழியில திரையர்களை அடிமைப்படுத்திய பாண்டிய மன்னன் திரையர்களுடைய தலைவனான காளம்பன் கிட்ட உன்னுடைய இனத்தை விடுவிச்சிடறேன், அதுக்கு எனக்கு ஒன்று நீ செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டான். என்னன்னு கேட்டா, வேள்பாரி இருக்கக்கூடிய அவனுடைய பரம்பு மலையில தேவவாக்கு விலங்குன்னு சொல்லக்கூடிய தேவாங்க இருக்கு, அதை பிடிச்சிட்டு வர சொல்லி சொல்றான். காளம்பனும் சரின்னு சொல்லி காட்டுக்குள்ள போன பிறகுதான் பாரியுடைய உண்மைத்தன்மை தெரியுது, இவர் தான் வேள்பாரின்னு சொல்லி பாரி கிட்ட எல்லாத்தையும் உண்மையை ஒப்படைச்சிடறான். பாரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு காளம்பனோடு சேர்த்து தேவவாக்கு விலங்குகளையும் கொடுத்து அனுப்புறான் பாண்டியர்கள் பக்கம். தேவவாக்கு விலங்கு வந்த பிறகும் பாண்டியன் அந்த திரையர்களுடைய கோட்டத்தை விடுவிக்கல. யவனத்து பேரரசர்களுக்கு திரையர்களை அடிமைகளா வித்துடுறான். ஆனா திரையர்களோடு போன நம்ம பரம்பு மக்கள் எப்படியாவது திரையர்களை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி போர்க்கப்பல்கள் அத்தனையும் பத்த வச்சிடறாங்க. அந்த துறைமுகமே பற்றி எரியுது. இந்த சம்பவம் இயல்பா நடந்திருந்தாலும் பாரி கொந்தரிச்சா அவனுடைய சீற்றத்துக்கு மூவேந்தர்களும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாணர்கள்லாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க.